அஸ்ஸலாமு அலைக்கும் ரீசா ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம். ஜாலர் முர்த்தபா தான் எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்டு ஜாலர் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை ரொம்ப டீட்டெயிலாக நான் காட்டல. ஸோ உங்களுக்கே தெரியும் மைதா, அதுக்கப்புறம் முட்டை அண்டு வாட்டர், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கலர் சேர்த்துக்கிட்டேன் அண்டு கொஞ்சோண்டு சால்ட்டு, அப்புறம் சுகரு. இதுதான் ஜாலருக்கு. ஸோ நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து மிக்சியில் ஒரு லைட்டாக அரைச்சிக்கிட்டோட்டாலே நம்மளோட ஜாலர் பேட்டர் ரெடி ஆகிடும். ஸோ அதில் எதுவும் லம்ப்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் வடிகட்டிக்கிறேன். முன்னாடியெல்லாம் ஜாலர் கோவலைன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். அது கொஞ்சம் நம்மளுக்கு மெஸ்ஸியாக தான் ஆகும். பட் இது இந்த ஜாலர் பாட்டில்னு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜாலர் பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ஜாலர் முர்த்தபாக்குள்ள ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா நம்ம சாப் பண்ணிக்கலாம். நான் நிறையா ஒரு 2-3 வெஜிடபிள்ஸ் போடுறதுனால ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு இந்த சாப்பரில் போட்டு எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கேரட்டு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, சிக்கனும் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணுண்டா என்ன நம்மளுக்கு பிரியமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸு. ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் பட்டை, கிராம்பு சேர்த்துருக்கேன். அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ லைட்டாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிட வேண்டியது தான். இதில் நீங்கள் மட்டன் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ அண்ட் கேரட் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துருவோம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வீட்டில் செஞ்ச கரம் மசாலா. அதுக்கப்புறம் நம்ம மிளகாயும் மல்லிக்கீரை சேர்த்துக்கிட்டு லைட்டாக லெமன் ஜூஸ், ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் நம்ம சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு அதில் இன்னொரு அடிஷனாக என்னன்னு சொன்னிங்கன்னா நல்லா எக்கை பீட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லாவே டேஸ்டியாக இருக்கும், ஸ்டஃபிங்கும் நிறையா இருக்கும். ஸோ நம்ம துல்கிஃபில் ஜாலர் சுடுறதை வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலி ஜாலர் எனக்கு ஜாலர் முர்த்தபாவை விட அந்த ஜாலர் சுடுறப்ப சுட சுட அதை எடுத்து சாப்பிட எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களில் யார் யாருக்கு பிடிக்கும்னு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஜாலர் ரெடி, ஸ்டஃபிங் ரெடி. இனிமேல் உள்ளே வச்சுட்டு நான் இப்போ 2 ஷேப்பில் இது பண்ணியிருக்கேன். ஒன்று ட்ரையாங்கிள், இன்னொன்று ஜஸ்ட் நார்மலாக நம்ம எப்போதும் செய்கிற முர்த்தபா மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில். ஸோ ஸ்கொயரை விட ட்ரையாங்கிள் ஷேப்பு பார்க்கவும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஸோ சீல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம ஒரு கோப்பையில் எக்கு பீட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதை லைட்டாக இந்த மாதிரி எக் வாஷ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு திருப்பி போட்டுட்டோம் ஆயில் ஊற்றி அப்படின்னு சொன்னால் அது தானாகவே நல்லா சீல் ஆகிடும். அதே சமயம் அந்த முர்த்தபாவும் நல்லா ஒரு மாதிரி மொறு மொறுட்டு நல்லாயிருக்கும்.
ஸ்கொயர் ஷேப்லேயும் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட ஜாலர் முர்த்தபா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ஏற்கனவே தெரிஞ்சவங்க வந்து இந்த ஸ்டைலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியாதவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேரும் பண்ணிவிடுங்க. ரீசா விலாகுக்கு ரொம்பவே முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.